வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தாலே தெரியும். நிறைய பொடி ரெசிபி தாங்க. இந்த பொடி எல்லாமே அப்படின்ட்டு இல்லைங்க, இதை விட வேறு பொடிகள்லாம் தான் நான் காமிச்சிருக்கேன். ஒரு சில பொடிகள்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான பொடி ரெசிபி போட்டிருக்கேன். வெறும் பொடின்னா வெறும் இட்லி பொடி அந்த மாதிரி இல்லைங்க. சாம்பார் மிளகாய் தூள், ரசம் மிளகாய் தூள், எவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கலாம் ரசத்தை. இந்த மாதிரி பொடியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ரசமாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், நல்ல மணக்க இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைங்க குண்டாகணுமா, அதுக்குண்டான பொடியும் நான் இதில் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். இது என்ன பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. பொட்டுக்கடலையை ஒரு கப் அளவுக்கு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க மெலிஞ்சு இருக்காங்க அப்படின்னா, அவங்க குண்டாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லைங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடணும், சாம்பார் ரசம் எதுவும் வைக்கலன்னா இந்த பொடியை கலந்து நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியானது, குயிக்காக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம். காலையில் டிஃபன் சாம்பார் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி பாருங்கள். செம மணமாக இருக்கும், திக்னஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் நார்மலாக ஆகிட்ட பிறகு, அதாவது சில்லுன்னு ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட்லி தோசையில் தூவிக்கலாம், சாதத்தில் தூவி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், வெயிட் கெயின் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜீரகம் பார்த்தீங்கன்னா பெரிய கப் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டுக்குங்க, பெருங்காயம் போட்டுக்கலாம். அரிசி ஆப்ஷனல் தாங்க, உங்கள் இஷ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ரசத்தை வச்சிடலாங்க. நீங்கள் ஒரு சிலர் இதிலே புளி கூட போடுவாங்க. புளி போட தேவையில்லை, நீங்கள் தேவைப்படும் போது புளியை கரைச்சி தக்காளி போட்டுக்கலாம். இப்போ சும்மா 2 மிளகாய் மட்டும் ஆட் பண்ணி, காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், ரசப்பொடி குயிக்காக தயாராகிடுச்சுங்க. ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வச்சுட்ட பிறகு கெஸ்ட் யாராவது வந்தால் டக்குன்னு எடுத்து தக்காளியை கரைச்சமா, புளியை கரைச்சமா, கொத்தமல்லி கறிவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம ரசத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரசத்தை இந்த மாதிரி குயிக்காக வச்சிடலாம். டேஸ்டியும் சூப்பராக இருக்கும். அடுத்தது போயிடலாம். இந்த பொடி எதுக்குன்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது உளுந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்குலாம் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்புக்கும் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து எவ்வளோ ஆட் பண்ணிங்களோ அதே அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா நீங்கள் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி இதை தாங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா சாம்பாருக்கு அப்படி இல்லை அப்படின்னா புளிக்குழம்புலாம் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் இதை தூவிட்டு கலந்தீங்கன்னா திக்னஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. இந்த பொடியை சாம்பாரில் கூட நீங்கள் 2 ஸ்பூன் கலந்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்தது போயிடலாம். இந்த பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் மிளகாய் தூள் தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஸோ ஒரு 3 வகையான மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா அந்த மிளகாவை அரையாக எடுத்துக்கிட்டு மீதி 2மே 1/4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தனியா மிளகாக்கு டபுளாக இருக்கணுங்க. இப்போ 2 கிலோ தனியாக எடுக்கிறீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மிளகாய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் எடுக்கிறேன். ஸோ 3 மிளகாவும் நல்லா வெயிலில் காய வச்சிடுறேன். தனியாகவும் க்ளீன் பண்ணி காய வச்சிடலாம். கருவேப்பிலையும் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து காய வச்சுக்கலாம். கழுவி காய வச்சுக்கோங்க. இதில் ரெட், அதாவது காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். கார மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கிற மிளகாலாம் தனியாக எடுத்துடுங்க. அது உடம்புக்கு நல்லதில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மிளகாய் பூச்சி வந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இருக்க மிளகாலாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைக்க கொடுங்க. உங்களுக்கு வெயில் வரல அப்படின்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது, கெடாத இருக்கும். நான் பெங்களூரில் இருக்கிறதுனால எனக்கு வெயில் அந்த அளவுக்கு இல்லாததுனால லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேங்க.
தனியா அதிகமாக இருக்கணும். ஸோ இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ஒரு மாதிரி அரைப்பாங்க. நான் அரைக்கிற மெத்தடை தாங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை அரைக்கும் போது இது மட்டும் இல்லாத இதில் வந்து மசாலா வந்து பிரியாணி மசாலா அந்த மாதிரிலாம் அரைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 ஏலக்காய், பட்டை, அப்புறம் கிராம்பு, இதை வந்து ஒரு 5-6 வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அதையும் கூட சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலா மாதிரி டேஸ்ட் வருதுங்க. நான் அதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படின்னு சொல்லித்தரேன். அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அப்புறமா. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதில் கூட என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னா கடலப்பருப்பு கொஞ்சம், அதாவது ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மெந்தியா சீடு, அதாவது வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம், ரொம்ப வெந்தயம் ஆட் பண்ணிட்டிங்கனாலும் கசப்பு தட்டிடும். அப்புறம் ஜீரகம் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் வந்து நல்ல மணமாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதில் பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, அரிசி ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரி. நான் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணலை, மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுலாம், மிஷினில் கொடுத்து தான் அரைக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்ச உடனேவே நீங்கள் இந்த பாக்ஸை மூடியை திறந்து வச்சுடுங்க. ஏன்னா அந்த ஹீட்டில் வந்து ஆவிப்பட்டு அந்த தண்ணியெல்லாம் இந்த பொடியில் சொட்ட ஆரம்பிச்சிடும். இதுன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த மாவு அரைச்சிங்கனாலும் அரைச்சிட்டு வந்த உடனே அதை வந்து மூடியை திறந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் காய வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு கூட உங்களுக்கு கவலையே இல்லைங்க. சாம்பார் பொடி தயாராகியாச்சு. நீங்கள் இதுவே வந்து கூட மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரியாணி மசாலாவாக கூட உங்களுக்கு தயாராகிடும். இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று குறிப்பு என்னென்னா, இந்த மாதிரி மசாலா அதாவது மிளகாய் தூள் அரைக்கும் போது கருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அரைச்சிக்குங்க. அது வந்து இன்னும் டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட் பொடி தாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பொடியை ட்ரை பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு இல்லைங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த பொடியில் ஒமேகா கண்டென்ட் அதிகமாக இருக்குங்களாம். அதனால் இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்து நான் இதை ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/4 kg அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு கடலப்பருப்பும் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1/4 kg அளவுக்குனா இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் தாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை ஆட் பண்ணிக்காதீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனியாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு எள்ளும் ஆட் பண்ணி தனியாக செஞ்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி இதனோட ஆட் பண்ணிக்கலாம். குறிப்பு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கல்லெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. இப்போ வந்து மிளகாய் ஒரு 15 ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெட் சில்லியாக இருந்தாலும் கூட சேர்த்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் கிடைக்கும், அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெருங்காயமும் கல்லுப்பும் இந்த ஆஃப் பண்ணிட்ட பிறகு இந்த ஹீட்லேயே போட்டு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாங்க. நான் தனியாக வந்து எள்ளு போட்டும் அரைச்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். வெள்ளை எள்ளு தான் எனக்கு இருந்ததுனால அதை தான் போட்டு அரைச்சிக்கிறேன். இதனோட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி அரைச்சிக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதில் பொடி இருக்குது. மசாலா நல்லா வைக்கணும் குழம்புங்களானும் இருக்குது. அது மட்டும் இல்லாத குழந்தைங்க நல்லா புஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொடி ஐட்டமும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.